பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போம். இருதயத்தில் நன்றி இருதயம் உள்ளவர்களாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். யார் மறந்தாலும் சரி, இவர் நம்மளை மறக்காம நம்மளை முன்குறிச்சு நம்ம பேரை சொல்லி அழைத்து நம்ம கூட வருகிறார். நமக்கு வழியை ஆயத்தம் செய்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல நன்றி இயேசுவே. உங்க இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி. ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற கர்த்தர். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. இன்னைக்கு நமக்கு விரோதமாக பல கதவுகள் அடைப்படலாம். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிவோன்னு சொன்னா நமக்காக பல ஆயிரம் கதவுகளை திறக்கக்கூடும். நீ ஒரு கதவு அடைச்சிச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிற. But God can open many doors. ஆனா அவருக்கு தேவை அந்த சப்மிஷனான இருதயம், அர்ப்பணிப்புள்ள இருதயம். இந்த காலையில் இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீர் வேணும், நான் உண்மை மாத்திரம் நம்புவேன். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்துல ஜெபம் பண்றேன். பலவீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம். இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிங்க. மறைந்து போ. சிலர் நீங்க உங்களுடைய வீடு விஷயமா உட்கார்ந்துருக்கிறீங்க. சில ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் அதை சரி பண்ற. உங்க டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆனா கர்த்தர் நீதியை செய்வார். அது போல சில பேர் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்வார், அதிசயத்தை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் நேர்த்தியாக இருக்கும். சில பேர் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக அங்கலாய்க்கிறீங்க. கவலைப்படாதீங்க, சூப்பரா செய்வார், நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். வர்ற நாட்களில் உங்க குடும்பத்தில் ஆனந்த ஆக்களிப்பு உண்டாகும், ஜெயம் உண்டாகும். கர்த்தர் காரியங்களை கைகூட செய்வார். ஓ நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களை, இப்பொழுதும் நான் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து தியானிப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை. சிறு பிள்ளைகளும் சொல்வார்கள். சங்கீதம் 23:4. Even though I walk through the darkest valley, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. நல்லா கவனிங்க. கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை மெய்ப்பராக வைப்போம்னு சொன்னா அது அர்த்தம் என்னன்னா, அப்பா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தேவ சமூகத்தில் போய் வைத்து அவருடைய ஆலோசனை பெற்று செய்வதுதான் கர்த்தரை மெய்ப்பராக வைக்கிறது. இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு அறிவு இருக்கு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்லை மக்களே, நீங்க அப்பனா உங்க சுயத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க. சுய பலன் அது நம்மளை தோல்விக்குள்ளதான் நடத்தும். கர்த்தருடைய பலன் தான் பராக்கிரமசாலியாய் நிறுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு மனுஷன் நிக்கிறானோ, ஒருவேளை அவன் லைஃப்ல டார்க்கஸ்ட் டைம் வரலாம், ஃபியர் வரலாம், பயம் வரலாம், ஒருவேளை எனிமி சில ட்ராப்பை போடலாம். ஆனா நம்ம கர்த்தர் கருத்துக்குள்ள இருக்கும் பொழுது, when God with us, his rod and staff, they lead and comfort us. அவருடைய கோலும் தடியும் நம்மளை தேற்றுறது மாத்திரமல்ல, நம்மளை காப்பாற்றவும் செய்யும், நம்மளுக்கு வழி நடத்தும். நம்ம எங்க போகணும், என்ன செய்யணும்,
எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவது அதிக நிச்சயம். இந்த வேதத்தில் இந்த ராட் அண்ட் ஸ்டஃப் அப்படின்னா இது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அந்த ஷெப்பர்ட்ஸ் இந்த முறையை கையாளுறத பார்க்க முடியாது. இது இந்த பாலஸ்டைன் ஏரியாவில் மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க அதை பிக்சர் பண்ணி சொல்லப்படுது. ஒரு ராட் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ராட் இல்லை. அந்த ராட் எதுக்குன்னா எனிமி அட்டாக் பண்ணுறது. wolf, டைகர், லயன், அதில் ஒரு விளாசுனோன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, தலையே சதுரம். அவ்வளோ பெரிய உடன் ராடு தான். அப்படி செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுதான் ஷெப்பர்ட் கையில் வச்சுருப்பான். ஏன்னா அவனுடைய ஷீப்பை அவன் பாதுகாக்கணும். ரெண்டாவது அந்த ஸ்டாஃப் அப்படின்றது என்னென்னா ஒரு கோல் மாதிரி போய் மேலே அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அது எதுக்குன்னா இந்த மரத்தில் இருக்கிற இலை தலைகளை அப்படி கொஞ்சம் வளைச்சி உடச்சி அந்த ஆடுகளுக்கு கொடுப்பது. அப்போ பாருங்க, ராட் ஸ்டஃப் எதை காமிக்குதுன்னா எனிமிகிட்ட இருந்து பாதுகாக்கிறாரு. இந்த ஸ்டாஃப் மூலம் நம்மளை போஷிக்கிறாரு. இந்த ஸ்டாஃப் மூலம் இன்னொன்று நடக்குது. இந்த ஆடுகள் சரிக்கு எப்படி உளுந்துரும். அந்த ஸ்லோப் ஏரியாவில் அவங்க புல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரிஞ்சு கீழே போயிடுவாங்க பள்ளத்தாக்குக்கு. அப்போ கொஞ்சம் தூரம் அந்த ஷெப்பர்ட் போய் அந்த ஸ்டாஃபை வச்சு அப்படியே அதை லிஃப்ட் பண்ணி தூக்குவார். அது கால்களுக்கு இடையில அந்த வளைஞ்சிருக்கிற பகுதியை விட்டு தூக்கி காப்பாற்றுவார். அப்போ என்ன 3 விஷயம் பாருங்க இல்லையா? எனிமிகிட்ட இருந்து பாதுகாக்கிறாரு, நம்மளை தூக்கி விடுறாரு, நம்மளை போஷிக்கிறாரு. கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். இன்னைக்கு உங்க சூழ்ந்திருக்கிற குழப்பம் நீங்கும் இல்லையா? டார்க்கஸ்ட் டைம் அல்லது ஃபியர் அல்லது எனிமி போட்ட ட்ராப்ல மாட்டி இருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இடத்துல இயேசுவே என் தெய்வமே, நான் உண்மை நம்புகிறேன், நீங்க என் வாழ்க்கைக்கு வாங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். God bless you.